ஹாய், வெல்கம் டு எம்எல்எஸ்எஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேமியா உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு வடைச்சட்டி வச்சுருக்கோம். சேமியா ஒரு 1.5 கப் எடுக்க போகிறீங்க. இதை வறுத்துக்கலாம். நம்ம இன்னொரு 1/2 கப் போட்டாச்சுங்க. இது நம்ம லேசாக வறுத்துக்கிடலாம். வறுத்த சேமியா வந்தாலும் லைட்டாக வறுத்துக்கிடலாங்க. நல்லா சேமியா வறுபட்டுருச்சு பாருங்கள். நம்ம 1.5 கப் சேமியா எடுத்துருந்தோம், நல்லா வறுத்தாச்சு. இது நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிடலாங்க. சேமியாவை நம்ம 1.5 கப் வறுத்து தனியாக ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் நல்லா சூடாக இருக்குங்க. நம்ம எண்ணெய் தகுந்து பார்த்துக்குங்க. போதும், நான் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். போதும், எண்ணெய் காஞ்சிக்கட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்க. நான் கடவுள் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கடவுள் பருப்பு போட்டுருங்க. நல்லா பொரியட்டும். பொரியுமே அதில் நம்ம கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு தேவையான போட்டுக்க. நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். பொரியுமே அதில் வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சியும் போட்டுக்கலாம். பச்சை மிளகா நான் ஒரு 6-7 மிளகா போட்டுக்கிங்க. உரப்பு தகுந்து போட்டுக்கணும். நீங்கள் 2 கருவேப்பிலை உருவி போட்டுக்கலாங்க. இதை நல்லா நம்ம வதக்கிடலாம். நல்லா வெங்காயம், கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம 1.5 கப்பு சேமியா எடுத்து வச்சுருக்கோம். நம்ம 3 கப் தண்ணி ஊற்ற போகிறோங்க. இந்த 1 கப்பு, 2 கப்பு, இப்போ நம்ம 3 கப் ஊற்றியாச்சுங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு பாருங்க தண்ணி. நம்ம உப்பு தேவையான அளவு போட்டுக்குவோம். நான் இப்போ வறுத்து வச்சுருக்க சேமியாவை 1.5 கப் இதில் நம்ம போட்டுக்கலாங்க. கொஞ்சம் குறைச்சி வச்சுங்க ஸ்டவ்வை. நம்ம இப்போ இந்த மாதிரி சைடு வச்சு கிண்டோம்னா குழஞ்சிரும். ரொம்ப லைட் அப்படி வச்சு லேசாக கிளறி விட்டுக்குங்க. வேகட்டும். ஸ்டவ்வை இப்போ கூட வச்சுக்குங்க. நல்லா கிளறி விட்டுக்குவோம். நல்லா வேகட்டுங்க. பாருங்க, நல்லா தண்ணியெலாம் வத்திருச்சு பாருங்க. இன்னொரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். நல்லா வேகட்டும். இப்போ நம்ம சேமியா உப்புமா ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸே தெரியப்படுத்துங்க.